ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம நெத்திலி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நான் இப்போ 1/2 கிலோ நெத்திலி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக 15 வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 5 சின்ன உள்ளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு. திரும்ப இதில் ஒரு 50 கிராம் சின்ன உள்ளி எடுத்து அதை நேராக இப்படி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 10 பல்லு வெள்ளைப்பூண்டு, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, மிளகாய், மாங்காய், அப்புறம் முருங்கைக்காய், ஒரு சின்ன எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து ஊற போட்டுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய், உப்பு, தண்ணி. இந்த மசாலாக்களை நம்ம இப்படி பச்சாவே போட்டு இதை என்ன செய்யணும்னா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அது மாதிரி இந்த நெத்திலி மீனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நெத்திலி மீனை வெட்டி நடுவில் இருக்க முள்ளை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா சின்ன பிள்ளைகள் சாப்பிட இது மீன் சின்னதாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு அது வாயில் போயிடும். ஸோ நம்ம இதை இப்படி எடுத்து இந்த நடுவில் உள்ள முள்ளை அப்படி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது சின்ன பிள்ளைகள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா முள் தொண்டையில் விற்கிக்கிடும். பார்த்துக்கோங்க. சைடில் வெட்டி இந்த விரலை கொடுத்து நம்ம இப்படி எடுக்கும்போது அந்த முள் முழுசாகவே இப்படி வந்துடும். இப்படி நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டியை அடுப்பில் வைப்போம். அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுவோம். ஏற்கனவே இந்த நெத்திலி மீனில் வாய் உண்டு. ஸோ நம்ம கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறதுனால நம்ம இதில் வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது அது சரியாகும். இப்போ வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா சிவந்துருச்சு. உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை போடுவோம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். எண்ணெயில் கொஞ்சமாக வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பாயில் நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம எல்லாமே பச்சையில் அரைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் இந்த மசாலா நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலா எண்ணெயில் வேகும்போது அந்த பச்சை ஸ்மெல் நமக்கு வராது. இனி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதோட ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு தண்ணி அளவை பார்த்துக்கணும். நமக்கு தண்ணிக்கு நம்ம வீட்டுக்கு போதுமானதாக இருக்கா இல்லைனாக்கி கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கொதிக்க விடுவோம் குழம்ப. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் மீன் குழம்பாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இனி உப்பு கொஞ்சம் கரையட்டும். கரைஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காயும், நான் இந்த சைஸுக்கு ஒரு 7 பீஸும் மாங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவையும் முருங்கைக்காயும் இப்போ கொஞ்சம் அதை ஒரு 3 மினிட்ஸ் இதை நம்ம வேக விடுவோம். இதில் வேகட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இனி கழுவி வச்சுருக்கிற இந்த நெத்திலி மீனை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முள்ளெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இது சீக்கிரமாகவே வெந்துடும். இதை நம்ம மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் இதை நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம். அது வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அருமையான எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இல்லை இந்த முருங்கைக்காய் நல்லாவே வெந்திருக்கும். முருங்கைக்காய் வெந்துட்டுனாலே மீனும் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம நடுவில் உள்ள முள்ளை எடுத்துட்டோம். அடிக்கடி அகை போட்டு கிண்டி விடக்கூடாது. கிண்டி விட்டோன்னா மீன் கரைஞ்சிரும். பாருங்கள், ரெடி ஆகிட்டு. ஸோ ரெடி டு சர்வ்.
இப்போ நம்ம இந்த மீன் குழம்பு ஒயிட் ரைஸோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம வந்து எப்படின்னா இது அடுத்த நாள் இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டாம். ஏன்னா இது மஞ்சட்டில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து நம்ம அப்படியே தூக்கி வச்சுட்டு அடுத்த நாள் லைட்டாக சூடாக்கி சாப்பிடலாம். பாருங்கள், அருமையான எம்மியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.